ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சொசைட்டியாக. அப்புறம் NDPP-யோட எழுச்சிக்கு மிகவும் முக்கியமான இராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்குகிறது. ரீசெண்டாக நடந்து முடிந்த நாகாலாந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் NDP-Bjp கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. நாகாலாந்து மாநிலம் பிப்ரவரி மாதம் தேர்தலுக்கு சென்றது. மொத்தம் 86% ஓட்டுகள் பதிவாயிற்று. இந்த ஓட்டுகள் அனைத்தும் மார்ச் 2ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தேர்தல் முடிவில் பாரதிய ஜனதா மற்றும் NDP-Bjp கூட்டணி மொத்தம் 60 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. NCP 7 தொகுதிகளிலும், எதிர்க்கட்சியான NPF 2 தொகுதிகளிலும், இதர கட்சிகள் 14 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆட்சி அமைப்பதற்கு தேவை 31 தொகுதிகள். இதைவிட 6 தொகுதிகள் அதிகமாக பெற்றுள்ளதால் பாரதிய ஜனதா மற்றும் NDP-Bjp கூட்டணி இந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பற்றி டீப்பாக டைவின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாகாலாந்து மாநிலத்தை பற்றி பார்க்க வேண்டும். நாகாலாந்து மாநிலம் வடகிழக்கில் அமைந்துள்ள ஒரு மாநிலமாகும். இங்கு கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். இந்த மாநிலம் பிற மாநிலத்தை போன்று இல்லாமல் இங்கு அதிக அளவு போராளி குழுக்கள் அதிக அளவில் இயங்கி வருகின்றன. இன்னமும் இந்தியாவிற்கும் நாகாலாந்திற்கும் ஒரு முரண்பாடான சூழ்நிலையே நிலவி வருகின்றது என்று கூறலாம். இப்போது NDP-Bjp பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எப்படி தொடர்ச்சியாக 2வது முறையாக வெற்றி கிட்டியது என்று பார்க்கலாம். மிகவும் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா NPF கட்சியோட வீழ்ச்சி. நாகாலாந்து அரசியலில் 3 முக்கியமான கட்சிகள் இருக்கின்றன. NPF, NDP-Bjp மற்றும் காங்கிரஸ் கட்சிகள். NPF கட்சி 2002ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த அடுத்த ஆண்டே பார்த்திங்கன்னா நாகாலாந்தில் அரசு அமைக்கிறாங்க. இப்போ இந்த ஓட் ஷேர் கிராஃபை பார்த்தீங்கன்னா 2008 முதல் 2018 ஆண்டு வரை NPF-ஓட ஓட் ஷேர் கிட்டத்தட்ட சுமாராக 30%க்கும் அதிகமாக தான் ஓட் ஷேர் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 7.9 சரிவடைந்திருக்கின்றது. NPF கட்சியோட சீட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2008 முதல் 2018ஆம் ஆண்டு வரை ஓரளவு 20க்கும் அதிகமான சீட்டு தான் NPF கட்சி வச்சுருந்துச்சு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு தான் மக்களே வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீசன். அது மிக முக்கியமான காரணம் மக்களே காங்கிரஸ் கட்சியோட வீழ்ச்சி. 2003ஆம் ஆண்டு முன்பு வரை நாகாலாந்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தான் இருந்து வந்தது. இப்போ இந்த ஓட் ஷேர் கிராஃபை நீங்கள் பார்க்கலாம். 2008 முதல் 18ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட சுமாராக 30%க்கு அதிகமாக ஓட் ஷேரை காங்கிரஸ் வச்சுருந்தாங்க. 2018ஆம் ஆண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா 1% அந்த ஓட் ஷேர் குறையுது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் 3% ஓட் ஷேர் தான் காங்கிரஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு ரீசன். இந்த காங்கிரஸ் மற்றும் NPF-ஓட வீழ்ச்சி எதற்கு வழிவகுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா NDP-Bjp கட்சியோட எழுச்சிக்கு தான் வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். NDP-Bjp கட்சி 2017ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த அடுத்த ஆண்டே பார்த்திங்கன்னா நாகாலாந்தில் எப்படியோ ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போவும் 2023ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை திருப்பியும் தக்க வச்சுருக்காங்க. இந்த NPF-ஓட வீழ்ச்சி அப்புறம் NDP-Bjp-யோட எழுச்சிக்கு மிகவும் முக்கியமான காரணியாக இருப்பவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் NEIPHU ரியோ தொடர்ச்சியாக 5வது முறையாக நாகாலாந்து மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இவர்தான் NPF கட்சி, அதாவது 2002ஆம் ஆண்டு NPF கட்சியும் தொடங்கியவர் இவர்தான். தொடங்கிய அடுத்த ஆண்டே 2003ஆம் ஆண்டு NPF-இன் நாகாலாந்து மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். சில கருத்து வேறுபாடுகளால் 2017ஆம் ஆண்டு NPF கட்சியிலிருந்து விலகி தனியாக NDP-Bjp கட்சியை ஆரம்பித்தவரும் இவர்தான். ஆரம்பித்த அடுத்த ஆண்டே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியை இணைத்து கொண்டு ஆட்சியை பிடித்தார். இப்போதே 2023ஆம் ஆண்டும் 5வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறார். NEIPHU நாகாலாந்தின் இப்படி ஒரு பாப்புலராக இருப்பதற்கான மிகவும் முக்கியமான காரணம் அவர் கொண்டு வந்த சில வளர்ச்சி திட்டங்கள் தான். குறிப்பாக 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு நாகாலாந்து முனிசிபாலிட்டியில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இது நாகாலாந்துக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா நாகாலாந்து எப்போதுமே ஒரு ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சொசைட்டியாக தான் இருந்திருக்கின்றது. இந்த தேர்தல் மூலமாக தான் முதல் முறையாக 2 பெண்கள் நாகாலாந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லலாம். மட்டுமில்லை மக்களே, நாகாலாந்து பிரிவினைவாத குழுக்கள் அதிகம் வாழும் ஒரு மாநிலமாகும். இங்கு ஏகப்பட்ட பிரிவினைவாத குழுக்கள் இருக்கின்றன. இந்த பிரிவினைவாத குழுக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபராக NEIPHU திகழ்ந்து வருகின்றார். NEIPHU மத்திய அரசுக்கும் நாகாலாந்து பிரிவினைவாத குழுக்களுக்கும் ஒரு மீடியேட்டராக செயல்படுவதால் இவரோட பாப்புலாரிட்டி இங்கு அதிகமாகவே இருக்கின்றது. ஒரு மிக முக்கியமான காரணம் மக்களே AFSPA, ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் நாகாலாந்து மற்றும் சில மாநிலத்தில் அமலில் உள்ளது. இந்த சட்டம் இராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த சட்டத்தின் மூலமாக இராணுவத்தினர் சந்தேகப்படியான நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று வழிவகை செய்கிறது. இந்த சட்டத்தை நாகாலாந்து மக்கள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். இதனால் மத்திய அரசு சென்ற ஆண்டு நாகாலாந்தின் சில பகுதிகளை AFSPA சட்டத்திலிருந்து
விடுவித்தது. இதனால் கூட இந்த கூட்டணி வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இப்போது நான் உங்ககிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாகாலாந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் டீகோட் பண்ணியிருக்கேன். நாகாலாந்து எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னென்ன வீடியோ உங்களுக்கு தேவையோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சித்தார்த் அபிமானியோ அறியதை அறிந்து கொள்வோம், புரியதை புரிந்து கொள்வோம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரும் அன்புடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட்.